எல்லோருக்கும் வணக்கங்க. ராஜேஷ் வேல்டுக்கு வாங்க பார்க்கலாம். மீந்து போன சப்பாத்தியை 10 நாள் 12 நாளைக்கு எப்படி வச்சுருக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் வீட்டில் 4 சப்பாத்தி மீந்து போச்சு. அதைய இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறோம்னு. இது மாதிரி அவன்லேயும் வச்சு சரி பண்ணி சூடு பண்ணி மொறுமொறுப்பாக்கலாம். தோசைக்கல்லுலேயும் வச்சு சூடு பண்ணி பார்த்துக்கலாம். அதை சூட்டை பண்ணி அது மேலே பரவல்ல போட்டு விட்டுருங்க. சப்பாத்தியை கட் பண்ணி அதை அப்படியே திருப்பி 2-3 தடவை விடுங்க. அடுப்பை அவிச்சிருங்க. சூடானது கல் சூடானது அவிச்சதுக்கப்புறம் அப்படி பண்ணிடுங்க. அது இல்லைன்னா அவன் இருந்ததுன்னா அவனில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் கட் பண்ணி அப்படித்தான் வைக்க போகிறேன் அவனில். நீங்கள் தோசைக்கல்லையே வேணாலும் வச்சுக்கலாம். மறுபடியும் சூடாயும் மொறுமொறுப்பு வரலின்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசைக்கல்லை திரும்பவும் சூடாக்கி பரவல்ல தூவி விடுங்க. திரும்பவும் எல்லாத்தையுமே பாருங்கள், இப்படி கட் பண்ணி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். அவனில் வைக்கிற பிளேட்டில் போட்டு 170 டிகிரியில் 10 நிமிஷம் வைக்கணும். 10 நிமிஷம் வச்சு பார்த்துட்டு மொறுமொறுப்பு ஆகலின்னா திரும்ப ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். ஐயோ சப்பாத்தி வீணாக போயிடுச்சேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 10 நாள் வேணாலும் டப்பியில் போட்டு பத்திரமா வச்சிடலாம். ஒன்றும் ஆகாது. ஏதாவது சட்னியோ சாஸோ ஜாமோ எது இருந்தாலும் சரி தொட்டு சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். மொறுமொறுப்பாக சாப்பிட்டுக்குவாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி. 170 டிகிரியில் 10 நிமிஷம் வச்சேன். இப்போ 7 நிமிஷம் முடிஞ்சுது. எதுக்கு ஒரு தடவை திருப்பி போட்டுடலாமேன்னு திறந்து அப்படியே தூவி விடுறேன். திருப்பி கை சூடு பட்டுற போது ஜாக்கிரதையாக திருப்புங்க. மேலே கை பட்டுதுன்னா கையை சுட்டுரும். பாருங்கள், தொட்டு பார்த்தா இன்னும் ஈரப்பதம் இருக்குது. மறுபடியும் அந்த 3 நிமிஷத்தையும் வச்சுட்டு அப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் அதே மாதிரி தான் கொஞ்சம் லூஸாக தான் ஈரப்பதம் இருக்கிறது தெரிஞ்சுது. நல்லா இன்னும் மொறுமொறுப்பு ஆகலை. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வச்சு விட்றலாம். ஏன்னா ஒவ்வொரு அவன் ஒவ்வொரு ஹீட் இருக்கும். இது 170 டிகிரியில் இப்போ 5 நிமிஷம் வைக்கும்போது 15 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் ஓர்ஸில் 15 நிமிஷத்துக்கே வச்சுக்காங்க உங்கள் அவனில். கொள்ளளவு பொறுத்தது. ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி வச்சிங்கன்னா முதல்ல வச்ச 10 நிமிஷமே சரியாக இருக்கும். இது 4 சப்பாத்தி, அதனால் 15 நிமிஷம். நான் மறுபடியும் 5 நிமிஷம் அதே 170 டிகிரியில் வச்சுட்டேன். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு சவுண்டு வரும், உடையும். இன்னும் லேஸ் நவுறு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவன் நல்லா சூடாக இருக்கும். அவனை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அந்த சூட்லேயே ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா மொறுமொறுப்பான சவுண்டு வரும். இப்படி எடுத்தோம்னா சவுண்டு வரும். உங்களுக்கு கேட்குதோ இல்லையோ எனக்கு தெரியல. எடுத்து இதை டப்பியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். 10 நாள் ஆனாலும் கெடாது. நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். உங்கள் சப்பாத்தி வீணாயிடுச்சுன்னு நீங்கள் கவலையே பட வேண்டாம். வேறு எண்ணெயோ எதுவுமே துடைக்க வேண்டாம். வீட்டில் செஞ்ச சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதமானதை இப்படி பண்ணி டப்பியில் போட்டு வச்சுருங்க. 10 நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு மட்டும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஜாமோ அல்லது சாஸோ கொடுத்துருங்க. இல்லை தக்காளி சட்னி இருந்தால் கூட கொடுத்திங்கன்னா கூட நல்லா தொட்டு சாப்பிடுவாங்க. மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா போட்டு டப்பாவை இறுக்கமாக மூடி வச்சிட்டிங்கன்னா நகுத்து போகாது.
உங்களது வீணாயிருச்சுன்னு இல்லை, ஒரு வீணாக போகிற பொருளுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு பண்ணிடுங்க. வீணாக தூக்கி போட வேண்டியதில்லை.